ஹே கைஸ், வெல்கம் டு நீட் டாப்பர்ஸ் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா நான் மார்க் டெஸ்ட் எழுதுறேன், எனக்கு கெமிஸ்ட்ரி மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, நான் என்ன தான் பண்ணணும், எப்படி தான் படிக்கிறது அப்படிங்கிறதான் கேட்குறீங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டியூட்டில் வைக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 கொஷின்ஸ்க்கு கிட்டத்தட்ட 30 கொஷின்ஸ்க்கு மேலே என்னால் தாண்ட முடியல அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க. அந்த 30 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். 30 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குன்னா டெஃபினெட்லி நீங்கள் நீட்டில் 180 அவுட் ஆஃப் 180 ஈஸியாக எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கிளியர் கட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், எப்படி டிப்ஸ் எப்படி படிக்கணும் லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. ஹோல் ஆர்கானிக், ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம ஆஃப்டர் நீட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் குரூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோ. அதில் தான் நம்ம அப்டேட் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா ஷீட்டு, அதேமாதிரி ரியேஜென்ட் ஷீட் எல்லாமே நாங்கள் அதில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்கானிக்கான ரியேஜென்ட் ஷீட் எது என்னவா கன்வெர்ட் ஆகும், அதுக்கு என்ன ரியேஜென்ட் போடணும், இந்த மாதிரி ரியேஜென்ட் ஷீட் மாதிரி உங்களுக்கு எடுத்து மேக் பண்ணி தரணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வீடியோ 300+ லைக்ஸை ரீச் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக நான் அந்த ரியேஜென்ட் ஷீட்டை அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, ஆர்கானிக்கை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், தம்பி ரியேஜென்ட்டை படி, ரியேஜென்ட்டை படி. நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன இந்த அண்ணே லூஸ் மாதிரி ரியேஜென்ட்டை படி, ரியேஜென்ட்டை படி அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 கொஷின்ஸில் 17 கொஷின்ஸ் நம்மளுக்கு ஆர்கானிக்லேருந்து வரும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியேஜென்ட் பேஸ்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 13 கொஷின்ஸ் இருக்கும் ரியேஜென்ட் பேஸ்டு கொஷின்ஸ். 13 கொஷின். அப்போ மிச்சம் 4 கொஷின்ஸ் என்ன, தியரி பார்ட் கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை பயோமாலிகுல் கொஷின்ஸாக இருக்கலாம், எனிவே ஐயூபேக்காக இருக்கலாம், எனிவே எது வேணா இருக்கலாம். பட் இந்த 17 கொஷின்ஸில் 13 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ரியேஜென்ட் பேஸ்டு கொஷின்ஸ். நீ என்னை நம்பலைன்னா 2020லேருந்து 2024 வரை நடந்த நீட் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு தெளிவாக நீ பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ அந்த ரியேஜென்ட்டை எப்படின்னே படிக்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்சிஆர்டி பேசிஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நீட் கொஷின்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த நீட் கொஷின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வில் நாட் கிவ் பிரைமரி அமைன்ஸ். பிரைமரி அமைன்ஸ் தராத ஒரு ரியாக்ஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் தெளிவாக கவனி, என்சி ஐசோசயனைட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்னவாகும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்னவாகும். அதே மாதிரி உனக்கு இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய CH3 அதெல்லாம் கணக்கே இல்லை, அவன் எத்தனை வேணால் கொடுக்கலாம், எத்தில் கொடுக்கலாம், ப்ரொப்பைல் கொடுக்கலாம், மெத்திலுக்கு பதிலாக இப்போ எத்தில் கொடுக்கலாம், எத்தில் பதிலாக ப்ரொப்பைல், எனிவே எது வேணால் கொடுக்கலாம். பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, என்சி தான் முக்கியம். அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்சி என்னவா கன்வெர்ட் ஆகுது, அவ்வளோதான் நீ படிக்க போகிறது. இப்போ அமைடு இருக்குது, CONH2ங்கிறது அமைடு. இந்த அமைடில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்னவாக போகுது, என்னவா கன்வெர்ட் ஆகும், அவ்வளோதான். இங்கே அமைடில் புரோமின் பார் KOH போட்டால் என்னவாகும், தெளிவாக கவனிச்சுக்கோ. அதே மாதிரி இங்கே CNல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்னவாகும், தெளிவாக கிளியர் கட்டாக பாரு, தெளிவாக பாரு. இங்கே NCயோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்னவாகும், செகண்டரி அமைன் கிடைக்கும். ஸோ பிரைமரி அமைடோட நம்மளுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் என்ன கிடைக்கும், CH2 CNH2 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹாஃப்மன் புரோமோமெண்ட் ரியாக்ஷனில் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு, CO வெளியில் போயிட்டு என்ன வரும், வெறும் NH2 மட்டும் வரும். அவ்வளோதான் நான் படிக்கிறது, இவ்வளோ தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதுதான் சிம்பிள். ரியேஜென்ட் என்ன வேலை பார்க்குது, அந்த மெயின் கான்செப்டை என்ன பண்ணுது, அவ்வளோதான் நீ படிக்க வேண்டியது. CNை வந்து நீ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டில் போட்டு என்ன ஆகும், CH2 NH2. ஸோ எது நம்மளுக்கு தரல, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏ ஆப்ஷன். டன்னா, கிளியர் கட்டா. ஸோ இதுதான். அப்போ இந்த ரியேஜென்ட் எது என்னவா கன்வெர்ட் ஆகுது அதுதான் நீ பார்க்க போகிற. இப்போ ரெண்டாவது கொஷின் பாரு, இதுவும் ஒரு நீட் கொஷின்ஸ் தான். ஆல்டிஹைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டில் போட்டால் என்னவாகும். ஸோ வரக்கூடிய ஆன்சர் ஏங்கிற ஆப்ஷன். H2SO4 கூட போட்டால் என்னவாகும், B கிடைக்கும். B வந்து HBRோட போட்டு என்ன கிடைக்கும், C வரும். C திருப்பியும் இந்த அல்கைல் ஹாலோஆரின்ஸோட போட்டோம்னா என்ன கிடைக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே நீ கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நம்மளுக்கு என்னதுன்ட்டு. ஓகே, வூட்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு சோடியம் பார் ட்ரை ஈத்தர். ஸோ சிம்பிளாக கண்டுபிடிக்கலாமா, சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா. ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோ. இங்கே நீ ஆல்டிஹைடை ரிடக்ஷன் பண்ணேன்னா உனக்கு இங்கே என்ன கிடைக்கும், CHO தான் எனக்கு மேட்ரு. ஆல்டிஹைடை ரிடக்ஷன் பண்ண என்ன கிடைக்கும், CH2OH பிரைமரி அமீன் கிடைக்கும். ஸோ H2SO4ஓட ஹீட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும், H2SO4ஓட ஹீட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்,
டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்ட் கிடைக்கும். அது கூட திருப்பி HBr ஆட் பண்ணேன்னா என்ன நடக்குது, இங்கே டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் நடக்குது. அதுலேருந்து வெளியில் வரக்கூடியதான் யார், இதோட ரியாக்ட் பண்ணு. இப்போ சிம்பிளாக கவனி, ஆல்டிஹைடு அவ்வளோதான், ரிடக்ஷன் பண்ணுறேன், ப்ரைமரி ஆல்கஹாலு H2SO4ஓட போட்டேன்னா என்ன நடக்குது, இங்கே CH3 இருக்கா, ஸோ இங்கே CH3 வெயிட் கரோ, வெயிட் ஓகேவா, CH3. இப்போ இது என்னவாகுது, CH2 டபுள் பாண்டு CH2 மாறுமா, ஓகேவா. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் H2SO4ங்கிறது நான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், எனக்கு அந்த ஏஜென்ட் தெரியுமே, வாட்டர் ரிமூவ் பண்ணணும், வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ HBr ஆட் பண்ணுறேன். HBr ஆட் பண்ணும்போது தெளிவாக கவனிச்சுக்கோ, இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் கார்பன் HBr எங்கிட்ட வேணால் போய் உட்காரலாம். ஸோ CH3 CH2 Br. அப்போ ஒரு அல்கைல் குரூப் உள்ள புரோமினும் ஒரு பென்சின் ரிங் உள்ள புரோமினும், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்னது, வூட்ஸ் ரியாக்ஷன்ஸா இல்லை வூட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸா இல்லை ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸா, வூட்ஸ் ரியாக்ஷன்ஸா இல்லை வூட்ஸ் ஃபிட்டிங்கா இல்லை வெறும் ஃபிட்டிங்கா, வூட்ஸ் ஃபிட்டிங். டன்னா. அப்போ என்ன கிடைக்கும் வெளியில் நம்மளுக்கு, பென்சின் ரிங்கு, அவ்வளோதான். ரியேஜென்ட் பண்ணிட்டு தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது, கான்செப்ட்லாம் எதுவுமே தெரியாது, ரியேஜென்ட் எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ இங்கே பாரு, HBr ஆட் பண்ணணும். HBr ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவ, தெளிவாக கவனி. Br HBr அப்படிங்கிறது கார்போகேட்டையான ஃபார்ம் பண்ணியிருக்கா, கார்போகேட்டையான. ஸோ கார்போகேட்டையான ஆர்டர் என்னது, ட்ரெஷரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி இஸ் கிரேட்டர் தென் பிரைமரி, அவ்வளோதான். Brங்கிறது என்னது, ஒரு நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ அந்த நியூக்ளியோஃபைல் ட்ரெஷரி கார்பனில் போய் உட்காரணும். கொடுக்கப்பட்டதில் இது என்னது, செகண்டரி கார்பன், ஓகேவா. இது என்னது, பிரைமரி கார்பன், ஓகேவா. இதில் நம்மளுக்கு கான்செப்டே இல்லை. ஸோ புரோமின் இங்கே எங்கே உட்காந்துருக்கு, ட்ரெஷரி கார்பனில் உட்காந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது, சி இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். டன்னா, கிளியர் கட்டா, ஓகே தானே, டன் தானே. ஸோ இவ்வளோ தான், நீ கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீ உட்காந்து பேசிக்காக உட்காந்து போட்டுட்டுலாம் இருக்கணும்னு தெரியல, இப்படி தான் கொஷின்ஸ் வரும், இப்படி தான் நீட் கொஷின்ஸ் வரும். அப்போ நீ என்ன இதுலேருந்து கற்றுக்கிற அப்படின்னா ரியேஜென்ட்டை தரவாக படிக்கணும். எல்லா நீட் கொஷின்லையும் தெளிவாக இருந்துச்சு, ஒரு ரியேஜென்ட் தான். இங்கே பாரு, தியரி ஃபார்மேட்டில் இருக்குது, பட் இதுவுமே ரியேஜென்ட் தான். தியரி ஃபார்மேட்டில் இருக்குது, பட் இதுவுமே என்ன தான், ரியேஜென்ட் தான். லியூகாஸ் டெஸ்ட்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், ZnCl2 பார் HCl, ஓகேவா இருக்கா. ஸோ இதுதான் நம்ம லியூகாஸ் டெஸ்ட்னு சொல்கிறோம். டன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். பிரைமரி ஆல்கஹால் மோர் ரியாக்டிவ், இமீடியட்லி ப்ரொடியூஸ்டு, டர்பிடிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். அப்படியா, ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ லியூகாஸ் டெஸ்ட் என்னது, ட்ரெஷரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி இஸ் கிரேட்டர் தென் பிரைமரி. அவன் பிரைமரி இஸ் மோர் ரியாக்டிவ் கொடுத்துருக்கான், தப்பு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம அட்டன் பண்ணோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ், நியர்லி 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். 4 கொஷின்ஸை 2 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரியேஜென்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஆர்கானிக் கம்ப்ளீட்டடாக புரிஞ்சா, இப்போ எப்படி படிக்கணும்ட்டு. இப்போ இன்ஆர்கானிக் பாரு, இன்ஆர்கானிக்கில் அண்ணன் இங்கே பாரு மோர் ஸ்டேபிள்னு கொடுத்து வச்சுருக்கான். மோர் ஸ்டேபிள்னா ஒன்றுமே இல்லை, பைடென்டேட் மோர் ஸ்டேபிள், அவ்வளோதான். கீவேர்டு அவ்வளோதான், நான் சொல்லி தந்திருக்கேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதுதான். பைடென்டேட்டாக இருந்தாலும் என்ன தான், மோர் ஸ்டேபிள். பைடென்டேட் இங்கே யார், இங்கே பைடென்டேட் இருக்கா இல்லை, இங்கே பைடென்டேட் இருக்கா இல்லை, இங்கே பைடென்டேட் இருக்கா இல்லை, இங்கே என்ன இருக்குது, EN இருக்குது, பைடென்டேட். அப்போ இதான் என்ன, மோர் ஸ்டேபிள், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எவ்வளோ நிமிஷம் ஆச்சு, ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஆச்சு, புரியுதா. இங்கே பாரு, இது P பிளாக் அண்ட் D பிளாக் நான் தெளிவாக எடுத்துருக்கேன். தெளிவாக கவனி, அசஸ் அண்ட் ரீசன்ஸ் எல்லாமே நீ படித்ததுலேருந்து தான் வரும், ஓகேவா. ICl இஸ் மோர் ரியாக்டிவ் தென் I2, அதே மாதிரி ஆயிடுது, ஓகேவா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே NCERT பேசிஸ் நீ படிக்க வேண்டிய தியரி பார்ட்டு கொஷின்ஸ், ஓகேவா. டன்னா. இங்கே பாரு, ட்ரெண்ட்டை எதுக்காண்டி படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் ஆர்டர்ஸ், இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டரை வச்சு உனக்கு பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ தெளிவாக கவனிச்சிக்கோ, நீட்டில் அப்படி தான் வரும். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது அதே தான். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இப்போ ஃபெயின்ட்லி அல்கலைன் மீடியம், KMnO4 என்னவா மாறும், MnO2 மாறுமா. இதுக்கு வந்து என்னது, +7, இதுக்கு வந்து என்னது, +4. ஸோ +7லேருந்து +4, தட்ஸ் ஆல். எவ்வளோ செகண்ட்ஸ் ஆச்சு, 5 செகண்ட்ஸ் கூட ஆகலை. ஸோ கம்ப்ளீட்டட், அவ்வளோதான், ஓகேவா. தட்ஸ் ஆல். ஏன்னா மேக்னஸ் தான் கேட்டிருக்கான் நம்மளுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆனால் அயோடின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு அயோடின்குள்ளே தான் எழுதுவீங்க. ஆனால் அயோடின்குள்ள ஆப்ஷன்ஸும் இருக்கும் நம்மளுக்கு, பட் அது கிடையாது. பட் மேங்கனஸ்னுடைய சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் தான் கேட்குறாங்க. இது பாரு, அப்படியே D and F பிளாக்கில் நான் சொன்னது தான்,
நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் K2Cr2O7 தெளிவாக படிக்கிற தம்பி அதுலேருந்து கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான், எதுவுமே கிடையாது, மாற்றமே கிடையாது. ஸோ இன்ஆர்கானிக்கை பொறுத்தவரையும் நீ பயாலஜிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ சேம் இம்பார்ட்டன்ஸ் இன்ஆர்கானிக்கும் நீ கொடுக்கணும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேஸ்டு. திஸ் ஆல்சோ நம்மளுக்கு வந்து என்சிஆர்டி பேசிஸ் தான். ஸோ இதில் எவ்வளோ எத்தனை பாண்டு உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதெல்லாம் நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பி பிளாக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் வருதுன்னு தெளிவாக பார்த்துக்கோ. ஃபிசிக்கலை பொறுத்தவரையும் பாரு, ஃபிசிக்கலை பொறுத்தவரை ஃபார்முலாஸ் தெளிவாக முக்கியம். ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக கவனிச்சுக்கோ. இதெல்லாம் பாரு டேரெக்டாக கேட்டிருக்காங்களா? del G equal to minus n Fe E0, I mean Gibbs free energy depends on n. இதில் E cell வந்து என்னது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, del G வந்து என்னது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டேரெக்ட் கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ். கான்செப்ட் பேஸ்டு ப்ளஸ் ஃபார்முலா பேஸ்டு ரெண்டுமே மிங்கிளான மாதிரி வந்துருச்சா? கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலா பேஸ்டு ரெண்டுமே மிங்கிளான மாதிரி வந்துருச்சு. இப்போ இங்கே பாரு பியூர்லி ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ். நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 17 கொஷின்ஸ் வரும். அதில் 13 கொஷின்ஸ் பியூர்லி ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். ரிமைனிங் 4 தான் வந்து என்னவாக இருக்கும்? ஃபார்முலா ப்ளஸ் கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இதில் எடுத்து எழுதுனால எது எதோட லிங்க் ஆகுதுன்னு தெரிஞ்சலாம். கண்டக்டிவிட்டி என்னது? கப்பா ஈக்குவல் டு 0.0210. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க R ஈக்குவல் டு 60 ஓம்னு கொடுத்துருக்காங்க. செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க, G கேட்குறாங்க. ஜிங்கிறது என்ன? செல் கான்ஸ்டன்ட் L/A. ஸோ தட்ஸ் ஆல். ஃபார்முலா மேக் பண்ணிட்டேன். அப்போ கப்பா ஈக்குவல் டு என்னது? 1/6 L/A. ஸோ தெளிவாக கவனி, இன்னி இருக்கக்கூடிய இந்த 25 டேஸில் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஆர்கானிக்கில் ரியேஜெண்ட்டை தரவா படி. ரெண்டாவது ஃபிசிக்கலில் வந்து அந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தெளிவாக படி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ப்ராடக்ட் புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ PCl5 வாட்டரோட ரியாக்ட் ஆகுது, என்ன கிடைக்குது உனக்கு? POCl3 கிடைக்கும். இந்த POCl3 இன்னும் ஸ்ட்ராங்காக நான் வாட்டர் மேக் பண்ணுறேன், திருப்பி என்ன கிடைக்கும்? H3PO4 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ PCl5 வாட்டரில் போட்டால் POCl3, அதை திருப்பி வாட்டரில் போட்டோன்னா H3. அது உட்காந்து முழுக்க பை ப்ராடக்ட்லேருந்து கண்டதெல்லாம் தேவையில்லாமல் படிச்சுட்டு அவுட் ஆஃப் போர்ஷன்ஸை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற இந்த 25 டேஸில் இருக்கிற என்சிஆர்டி புக்கை தரவாக படித்து, ரியேஜெண்ட்டை தரவாக படித்து அண்டு என்சிஆர்டி லைன்ஸ் எல்லாம் தரவாக படித்தாலே போதுமான ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ணலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் என்னால் ஃபார்முலாஸ்லாம் படிக்க முடியாதுன்னு, ஐ மீன்ஸ் கான்செப்ட்லாம் படிக்க முடியாதுன்னா ஃபார்முலாஸ் மட்டும் தரவாக படிச்சுட்டு போ. கொடுக்கப்பட்ட டேட்டாவை எடுத்து அல்வா மாதிரி எழுதி அது எதோட லிங்க் ஆகுதுன்னு பார்த்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ நீ ஈஸியாக ஸ்கோர் பண்ணும். 160 165 ஸ்கோர் பண்ணணும்னா நான் சொன்ன மெத்தடை தரவாக ஃபாலோ பண்ணு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்கானிக் தான் மிஸ்டேக்கும். அந்த ஆர்கானிக்கில் கூடிய ரியேஜெண்ட்டை A to Z தரவாக எழுதிப்பார். டெய்லியும் காலையில் அது வந்து ஒரு சுப்ரபாதம் மந்திரம் மாதிரி எடுத்து ஒப்பிச்சு பாரு, இல்லை எழுதிப்பார். நான் அவ்வளோதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது. ஓகேவா? கிளியர் கட்டாக புரிஞ்சா? என்னோட டார்கெட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் 180 அவுட் ஆஃப் 180 வாங்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய்ட்டு ஒயிட் கோட்டு அண்ட் ஸ்டெதஸ்கோப் போடணும். அதான் என்னோட டார்கெட். எனக்கு 160 170 அதெல்லாம் தேவையில்லை. 180 அவுட் ஆஃப் 180 கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தருனாலே முடியும். ஸோ இருக்குது, டைம் இருக்குது, 25 டேஸ் இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக முடிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏன்னா உங்களோட ட்ரீம் அப்படிங்கிறது டாக்டர், என்னோட சக்ஸஸ்ங்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ தெளிவாக கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டெஃபினெட்லி ரியேஜென்ட் ஷீட் வேணும்னா சொல்லுங்கள், நானே கூட மேக் பண்ணி தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து 300+ லைக்ஸ் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் சொன்னால் டெலிகிராம் குரூப் சேனல். ரியேஜென்ட் ஷீட் வந்து நான் எங்கே தான் அப்லோட் பண்ணுவேன்? டெலிகிராம் குரூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் டெலிகிராம் குரூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நீட் டாப்பர் ஸ்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் டெலிகிராம் குரூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ. அதில் தான் எல்லாமே ஃபார்முலா ஷீட்டு, ரியேஜென்ட் ஷீட்டு எல்லாமே நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ 300+ லைக்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைவில் வந்து ரியேஜென்ட் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ஃபுல் ஆர்கானிக்குமே நான் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.